ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் அரை கப் தயிர் ஊற்றிக்கோங்க. கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த மசாலா எல்லாமே கரெக்டாக சேரும். அதனால் கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாவை தயிரோடு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பன்னீரை போட்டுடலாம். நான் 200 கிராம் பன்னீரை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சோன்னு பன்னீர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். பச்சை கலர் கேப்சிகம்மை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நான் இந்த மாதிரியான குச்சி எடுத்துக்கிறேன். இது பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லாட்டினா நீங்கள் பன்னீரை டைரெக்டாக தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை மாட்டிடலாம். அடுத்து குடமிளகா, அடுத்து வெங்காயம், அடுத்து மறுபடியும் பன்னீர், குடமிளகா, அடுத்து வெங்காயம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கோங்க. பன்னீர் குடமிளகா எல்லாத்தையும் அழகாக மாட்டி வச்சிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதே மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பன்னீர் குடமிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டிக்கில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசை தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் சின்ன பீஸ் பட்டரை எடுத்து போட்டுக்கோங்க. பட்டரை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டின்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய்யை விட பட்டரோட ஃப்ளேவர் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வச்சு வேக விட்டுறலாம். பன்னீர் தோசை தவாவில் படுற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் பன்னீர்லாம் வேகும். அதுவும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகிரும். 2 சின்ன பீஸ் பட்டரை போட்டு வேக விடுங்க. பட்டரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பன்னீர் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. பன்னீர் எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டிலே பண்ணதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.